ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளை வெள்ளியில் உனக்கு திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது. நீ நினைத்த காரியம் கூடி வரும். நீ மனதில் என்ன நினைச்சாயோ அது நடக்கப் போகிறது. என்மேல் நீ வச்சிருக்கிற நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. உன் கனவெல்லாம் நனவாகிவிடும். நாளை நிம்மதியாக தூங்கும். உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீர்வார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதால் உன் கண்முன்னே நடக்கும். நிச்சயமாக இப்போ எது தேவையோ அதைத்தான் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். உன் திருச்செந்தூர் முருகனை மட்டும் நீ நினைச்சுக்கோ. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. அழுகையை நிறுத்திவிடு. சந்தோஷமாக தூங்கு. உண்மையோடு உழைத்து வாழ்கிறாய். நீ வாழும் வாழ்க்கையில் உண்மை, உழைப்பு, முயற்சி இருக்கும்போது எதுவும் வீணாகாது. கஷ்டகாலத்தை நெருங்க விட மாட்டேன். எந்த விஷயத்திற்கும் நல்லது பண்ணிக்கொண்டே இருப்பேன். கஷ்டத்தை உன் கட்டுக்குள் வைத்துக்கொள். நான் உனக்கு எப்போதும் நல்லது மட்டும்தான் செய்வேன். முருகன் வாக்கு பொய்யாகாது. முழுதாக நம்பு என்னை. தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காது. உன்னுள் உன் முருகன் இருக்கும்போது, உன் உள்ளத்தோடு நான் இருக்கும்போது, உன் வாழ்க்கையும் உனக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நான் வழி நடத்தி சென்று கொண்டே இருப்பேன். நீ மட்டுமல்ல வேலையை பார்ப்பது, நானும் தான். தீர்மானிக்கப்பட்ட வழியில் தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய். உன்னையும் உன் வாழ்க்கையும் எப்போதோ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய். ஒப்படைத்த வாழ்க்கையை நான் தான் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன். எல்லா கவலையுமே நிரந்தரமல்ல. ஒவ்வொரு கவலையாக உன்னை விட்டு செல்லும். யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே இந்த முருகனை அறிந்து கொள்கிறார்கள். என்னை வழிபடவும் செய்கிறார்கள். நம்பி வழிபடுகிறார்கள். யார் என்னுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நல்ல வாழ்க்கை தான் இருக்கும். முருகனின் அருளால் எங்கிருந்தாலும் உங்களை வந்து காப்பாற்றிக் கொண்டே இருப்பேன். வாழ்க்கையில் வேதனையாக்கும் விஷயத்திலிருந்து நிச்சயம் விடுதலை தருவேன். என்ன நடந்தாலும் என் முருகன் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கணும். வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள்ளணும். கடந்த காலத்தில் நடந்த மோசமான நிகழ்வுகளை இன்னும் நினைத்து இருக்கக்கூடாது. அழித்து விடணும். எதை அழிக்க வேண்டுமோ அதை அழித்து விட வேண்டும். எதை சாதகமாக வச்சுக்கிடணுமோ அதை சாதகமாக வச்சுக்கிடணும். நானும் இதை பலமுறை சொல்லிவிட்டேன். கேட்கணும். முருகனின் பேச்சை கேட்டால் உனக்கான செய்திகளைத்தான் தந்து கொண்டே இருப்பேன். உனக்கான விருப்பத்தை தான் தந்து கொண்டே இருப்பேன். நீயும் மனிதர்களிடம் பழகி கொண்டுதானே இருக்கிறாய். எப்படிப்பட்ட புத்திகளை வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தியா? 2 விதமாக இருக்கிறார்கள். இனிக்க இனிக்க பேசுகிறார்கள் தேவை கிடைக்கும் வரை. நீ தேவையே இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக தள்ளி விடுகிறார்கள். விஷப்பூச்சி மாதிரி கொட்டி விடுகிறார்கள். நீ இறுதி வரை வாழும் வரை உன்னை யாரும் வெறுக்கக்கூடாது. அப்போ அவர்களிடத்தில் எப்படி பேசணும், எப்படி இருக்கணும் என்பதை கற்றுக்கொள். உன்னிடத்தில் எதை பிடுங்கி செய்யணும் என்பதை கூட கணக்கு போட்டு வைத்திருப்பார்கள். உன்னிடம் ஆசை வார்த்தை காட்டி உன்னிடத்தில் இருந்து பிடுங்கி செல்கிறார்கள் என்றால் கொஞ்சம் உஷாராக இரு. அதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கும். நீ வாழும் வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவத்தை தந்து விட்டார்கள். ஆனால் பாசத்தை தந்தவர்கள் என்று முழுமையாக யாரும் இல்லை. பணத்தை கூட பிடுங்கி தின்று விட்டார்கள். இல்லை என்று நடிக்கிறார்கள். அவர்களுக்கு இல்லாமலேயே போய்விடும்.
தன்னுடைய மனச்சாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பெண் யார் ஒருவனும் முழு உலகத்தை ஆதாயமாக பெற்றாலும் அதனால் பயனில்லை என்று அவனுக்கு தெரியவில்லை. யாரிடமும் உன் பாரத்தை மட்டும் கொடுக்காதே, உன் வழியை பகிரக்கூடாது என்று தான் சொல்கிறேன். யாரும் உன்னை தூசியாக நினைத்தாலும் சரி, உன் உறவை நீ தூசியாக நினைக்காதே. அது மிகப்பெரிய தவறு. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கோ. நீ அன்பு கொடு. அவர்கள் அன்பு காட்டினால் என்ன, அன்பு காட்டவில்லை என்றால் நீ பாசத்தை கொடு. அவர்கள் பரிதவிக்க விட்டால் என்ன, விடாவிட்டால் என்ன. உனக்கானதை செய்து கொடு. அவர்கள் உனக்கானதை செய்து கொடுத்தால் என்ன, செய்து கொடுத்தாவிட்டால் என்ன. உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பலனை எதிர்பார்க்காதே. தயவு செய்து பலனை எதிர்பார்க்காதே. அவர்கள் குணம் அவர்களிடத்திலேயே இருக்கட்டும். உன் பெருந்தன்மை குணம் உன்னிடத்தில் இருக்கட்டும். அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் என்று உனக்கு மட்டும் தெரிந்தால் போதும். அவர்களுக்கு தெரிந்து என்ன பயன்? யாரையும் எதுவும் நீ சொல்ல தேவையில்லை. விட்டுக்கொடு, விருப்பங்கள் நிறைவேறும், அவ்வளவுதான். உன்னுடைய உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே மீண்டும் வந்து சேருவார்கள். நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய். வேண்டாம். உன்னை நினைத்து அதை பார்த்து இந்த முருகனின் மனம் நொந்து போகிறது. உனக்கு ஒருவர் கஷ்டங்கள் கொடுக்கிறார்கள், பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அவர்களை குறை கூற வேண்டாம். முருகன் கற்றுத்தர நினைக்கும் வாழ்க்கை பாடத்தை புரிய வைப்பேன் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நிச்சயமாக உன்னை நிம்மதியான சூழலில் வாழ வைப்பேன். உன்னை காப்பாற்ற நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்வேன். என் பிள்ளைகளின் வாக்கு நிச்சயம் நிறைவேறும். வெளிச்சம் இருக்கும்போது மெழுகுவர்த்தி ஏற்றினால் அந்த இடத்திற்கு மதிப்பில்லை என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. அப்படி ஏற்றினால் யாரும் மதிப்பு தரமாட்டார்கள். வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். யாரெல்லாம் உன் துணை வேண்டுமென்று உன்னிடத்திற்கு அன்போடு உன்னை நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் உன்னுடைய உதவி இருக்கட்டும், உன்னுடைய அன்பு இருக்கட்டும், உன்னுடைய பாசம் இருக்கட்டும். நம்பிக்கையோடு இந்த முருகனை வேண்டுபவர்களின் துன்பங்களை போக்கி அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ நான் அருள் புரிவேன். உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது இந்த திருச்செந்தூர் முருகனின் பொறுப்பு. இப்போது தூங்கச் செல்வதற்கு முன் நான் சொல்வதை 11 முறை சொல்லிவிட்டு தூங்கு. நிச்சயம் நாளை வெள்ளியில் திடீர் திருப்பம் கிடைக்கும். பால தண்டாயுத பாணியே போற்றி போற்றி என்று 11 முறை சொல்லிவிட்டு தூங்கு. பால தண்டாயுத பாணியே போற்றி போற்றி.